ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரோட் சைட் முட்டைக்காளான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டைக்காளான் ரெசிப்பியில் நம்ம எந்த ஒரு சாஸும் சேர்த்தாமல் ரொம்பவே ஈஸியாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா போண்டா பாத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன போண்டா பாத்துக்கு இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரோட் சைடில் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்வாங்க. நான் அதே மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரிஜினல் காளான் வச்சு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1:1 ரேஷியோவில் காளான் பாதி முட்டைக்கோஸ் பாதி சேர்த்து செய்யுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணுங்க. கருகு விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதே சமயத்தில் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரணும். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்து அப்படியே தொட்டு பார்த்திங்கனாலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதை 2 3 உடச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம காளான் செய்யலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 3 பல்லாரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு சாஸும் சேர்த்துல, அதனால் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி கொஞ்சம் பழுத்ததாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டுங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1 சொம்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம முட்டைக்கோஸ் பொரிக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் அளவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த முட்டைக்கோஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நமக்கு நார்மல் காளான் ரெடி ஆயிருங்க. நம்ம 1 2 பிச்சு போட்டிருக்கோம். இது அப்படி கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே நமக்கு நல்லா திக்காக க்ரீமி ஆயிரும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் நல்லா ட்ரை ஆயிருங்க. இப்போவே ஸ்மெல்லெல்லாம் அந்த அப்படியே மணம் நம்ம எப்படி காளான் வாங்கி சாப்பிடும்போது இருக்குமோ அதே மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற காளான் ரெசிபிங்க. இல்லை நம்ம எந்த சாஸும் சேர்த்துலாம். ஆனால் நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முட்டைக்காளான் செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 முட்டை சேர்த்துருக்குறேங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு மட்டும் செய்கிறதுனால 1 முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 2 கரண்டி காளான் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசு பெருசாக வாயில் கடிப்படுற மாதிரி முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி கொஞ்சம் சிறுசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு காளான் சேர்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். இதை நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே சேர்த்தாதீங்க. மீறி போனால் ஒரே நிமிஷத்தில் இந்த முட்டைக்காளான் ரெடி ஆயிரும். இது நம்ம நார்மலாக எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிளேட்டில் சேர்த்துட்டு கொஞ்சம் பல்லாரியும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னால் தெரியாது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றதுக்குள்ளே இன்னொரு வாய் வாயில் போகிற மாதிரியே டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம போய் கடையில் அன்ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.